யாழ் கொக்குவில் பிரம்படி பகுதியில் காணப்படும் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கான நினைவு தூபியில் இன்று காலை நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெற்றன. நிகழ்வின் போது நினைவு தூபிக்கான பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலர் வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன், யாழ் மாநகர சபை உறுப்பினர், நல்லூர் பிரதேச சபை உறுப்பினர்கள், படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவினர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தனர். இந்த நிகழ்வில் படுகொலை செய்யப்பட்ட உறவினர்களால் பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களும் வழங்கி வைக்கப்பட்டன. 1987 ஆண்டு 11ஆம் திகதி மற்றும் 12ஆம் திகதிகளில் யாழ் கொக்குவில் பிரம்படி பகுதியில் இந்திய இராணுவத்தால் 50க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டமைக்காகவே இந்த நினைவஞ்சலி நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. சிறுவனான ஜனகனின் தந்தையார் சுரேந்திரன் அவர்கள் கடமாலை அளிப்பார். சட்டத்தரணி ஆகிய மணிவண்ணன் அவர்கள் நல்வாலய மணிவண்ணன். அடுத்ததாக பிரம்படியிலே இந்திய இராணுவத்தினால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சிறுவனான ஜனகனின் தந்தையார் திரு சுரேந்திரன் அவர்கள் பொதுச்சுடர் வைத்தார். ஆயிரத்தி 1987 ஆண்டு இதே நாளில் இந்திய அமெரிக்கா கம்பெனியினால் படுகொலை செய்யப்பட்ட எமது கொக்குவில் பிரம்படி உறவுகளின் நினைவாக கலந்து கொண்டிருக்கிற நாங்கள் இன்றைய முதலாவது நிகழ்வாக புதிதாக அமைக்கப்பட்ட நினைவாலயமானது நாகலிங்கம் சீவரந்திரம் அவருடைய உறவினர் திருமதி யோகலிங்கம் அவர்களினால் திறந்து வைக்கப்பட இருக்கின்றது. அவர்களை திறந்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். திருமதி யோகலட்சுமி மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் தன் உயிர்களை தியாகம் செய்த மாவீரர்களுக்கும் இந்த போராட்டத்திலே படுகொலை செய்யப்பட்ட நமது பொதுமக்களுக்காக 2 நிமிட அகவணக்கத்தை